உற்றுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. குரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் என்னோட தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம். வீடு பால் காய்ச்சிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருக்கார்த்திகை மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் 2-3 கிரகங்கள் இடமாறும். அதாவது புதன் இடமாறுவார், இல்லை செவ்வாய் இடமாறுவார், சுக்கிரன் இடமாறுவார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் 17ஆம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார். மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார். சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார். இந்த 2 பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது. மகரம் ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்திலே மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். என்னதான் ஏழரை சனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு உழைத்த உழைப்புக்கு தகுந்த பொருள் வரவுகளுக்கு எந்த குறைகளும் இல்லாத ஒரு பாட்டை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படுகின்ற கஷ்டத்திற்கு கண்டிப்பாக பலன் உண்டு என்று சொல்லுகின்ற நியதிகளை கொடுத்தே தீருவார். அதுவும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளை பற்றி பேசுகிற இடம். அப்போ தனஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டால் வீட்டுக்கு தேவைப்படுகின்ற காசு, பணம், சம்பாத்தியம், இதில் குறைகள் வரவே முடியாது. அதுலேயும் இளம் பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் சில தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர, ஏழரை சனி என்று எடுத்துக்கொண்டாலே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. அப்போ 30 வயதுகளை கடந்த பிற்பாடு வரக்கூடிய அம்சமாக இருக்கிறதுனால இது 2வது சுற்று ஏழரை சனி. ஆக 30 வயதுகளுக்கு மேம்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த ஏழரை சனி பற்றிய கவலை வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் மேம்பாடாக வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் மறைக்கப்பட்டு குடும்பத்திலே ஒற்றுமை மேலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போகின்ற எண்ணங்கள் வந்துவிடும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதும், பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிகழக்கூடியதாக உண்டு. நீண்ட தூர பயணங்களிலே பிரிந்திருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே ஒன்று சேர்ந்து வாழுவதற்கான தகுதிகள் இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்து போச்சு, போராகி போச்சு, பிரிஞ்சு போக போகிறோம், சண்டை போட்டுக்கிட்டோம், விட்டு போகணும், ஒன்றும் முடியல இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த இளம் பிள்ளைகளாக முதல் சுற்று ஏழரை சனியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சற்று உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதிலையும் குறித்த ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய சளி தொல்லைகள், காய்ச்சல், தலைவலி, சைனஸ் வர்றது, வயிற்றுக்கோளாறுகள், ஃபுட் அலர்ஜி, இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும். இதுவும் சாதாரணமாக சமாளித்து கொள்ளும்படியாக இருக்கும். கவலைப்படும்படியாக ஒன்றுமில்லை. இல்லை, வியாழகிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் வச்சு பணம் சம்பாதிக்க புறப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபத்தின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய வரும். என்னால் கூட இப்படி சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி தற்பெருமை பாராட்டி கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட வழிகளில் ஸ்பெகுலேஷன் துறைகளில் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து நிற்கிறது. கண்டிப்பாக பணம், பொருள் என்று சொல்லக்கூடியதில் இந்த வியாழகிரகமும் சனி கிரகமும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி வருமானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். செவ்வாய் 7ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு பெரிய குறைகள் அல்ல. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தை பொறுத்தளவு அவள் யோகாதிபதி இல்லை என்ற காரணத்தால் அவர் நீச்சம் பெற்றிருப்பது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுகின்ற அமைப்பின்படி 7ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு மேம்பாடு தோன்றும். இல்லற வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சம் கிடைக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற காரணங்கள் ஏற்படும். ரொம்ப அருமையான தம்பதிகளாக நீங்கள் ஒரு மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவீங்க. சில பேர்களுக்கு புதுசாக வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் இருப்பது நீர் ராசியாக இருக்கிறதுனால
கண்டிப்பாக ஒரு போர் போட்ட தண்ணி வந்தது, ஒரு செடி வச்சேன் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இயற்கை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கூட இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நீங்க நினைச்சது நடக்குது, கைகூடி வருது அப்படிங்கிற தாத்பரியத்தோடு கூடிய நல்ல மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொருத்தம். அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி 12ல் அமர்கின்ற போது காசு கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும், எப்படியெல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷப்படணும், இப்படிங்கிற அளவிற்கு இளம் பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் தங்களை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வைத்துக்கொண்டு பார்ப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை அனுகூலங்களும் இந்த சுக்கிரனால் ஏற்படும். இல்லற வாழ்க்கை மனமகிழ்ச்சியை கொடுக்கும். கோயிலுக்கு போனால் கூட நல்ல தரிசனம் கிடைக்கும். சொந்தம் கொண்டாடி போனால் கூட அங்கே நல்ல வரவேற்பு கிடைக்கும். இப்படி எல்லா வழிகளிலுமே மிக நன்மைகள் கிடைக்கும். புதிய ஆடை அணிகளை சேர்க்கை என்பது கூட சில இடங்களில் குடும்பத்துக்குள்ளே வந்து நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 11ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறார். இந்த சூரியன் 11ஆம் இடத்துல வருவது என்பது சற்று இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது வரும்போது கூட வர்றவங்க போகிறவங்க கிட்ட சண்டை போட்டுறக்கூடாது, கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேசிடக்கூடாது, நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவங்ககிட்ட மல்லு கட்டக்கூடாது. இவைகளெல்லாம் சற்று புறந்தள்ளி விட்டு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பங்களிப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைந்த லாபங்களோடு கூடிய மாதமாக இந்த புத பகவானும் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறார். இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும், பள்ளி குழந்தைகளுக்கு மிக அம்சத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி பார்த்தாலும் இந்த புதனை பொறுத்தளவு இந்த மாதத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக புதிய தொழில் வாய்ப்புகள், பயணங்கள் எல்லாவற்றிலுமே கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உறுதியாக இந்த மாதம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 90% மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும். 10% பலன்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாளை வணங்கி வாருங்கள். எல்லாம் மிகச்சரியாகவே போகும்.